நான் ராஜாராணியில் எப்படி ப்ரோ அந்த டைம் பீரியட் தான் ப்ரோ அவர் அதில் சொன்ன டைலாக் கூட இதில் சொல்லியிருப்பாரு. நல்லா இருந்தது. படத்தில் எப்படி உங்களுக்கு செட் ஆகிடுது? இல்லை பேரில் இல்லை ப்ரோ, அது ஃப்ரெண்டாக ஒரு 2-3 சீன் தான் வராங்க, ஒருத்தர் வச்சு பண்ணுவாங்க. நல்லா இதுக்கப்புறம் நானே வந்து என்ன சொல்ல வரேன்னா, நானே எதுவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நானே லவ் பண்ணி சமைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப சூப்பராக எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் அவர் எப்படி பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இல்லை அவங்க கேஷ் பவுடர் ப்ளஸ் திறமைக்காக எல்லாமே அவங்க அப்போ சைடாக இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக திறமைக்காக தான். திறமையாக தான் பிராமின்ஸ்க்கு ஏன் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு அப்படி தான் அகேன்ஸ்டாக நயன்தாராக்கும். பட் அவர் ஐயராக இருக்கிறனால அதை முடியாமல் போகிறன்ற சமயத்தில் அதை உடச்சிட்டு எப்படி அந்த பொண்ணு வருதுன்னு நயன்தாரா எப்படி ஆக்டாக இருந்தாங்களா? ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனாக இருந்தால் நல்லா இருந்தது. ஜெயோட காம்போ எப்படி இருந்தது? நான் ராஜாராணியில் எப்படி ப்ரோ அந்த டைம் பீரியட் தான் ப்ரோ அவர் அதில் சொன்ன டைலாக் கூட இதில் சொல்லியிருப்பாரு. நல்லா இருந்தது. அவரோட எல்லாமே நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் போர் அடிக்காமல் போச்சு. போர் அடிக்கல, சுத்தமாக போர் அடிக்கல. எனக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாருமே அதை பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறாங்க? நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. குட் ஸ்டோரி. பட் நயன்தாரா வந்து அன்னபூர்ணி வந்தது தெரியாத மாதிரி இருக்குது. க்ரௌட் இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்லுவாங்க? செஃப் குக்கிங் பற்றி தான் சொல்கிறாங்க. கிச்சனில் அதாவது அவங்க ரொம்ப பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரியே நடக்குது. எனக்கு இந்த படமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நயன்தாரா படத்தில் வந்து க்ரௌடே இல்லாமல் இருக்கவோ நான் ஆக்சுவலாக நேற்று ப்ரெஸ் ஷோவில் பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது, யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அவ்வளோதான். கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. ஹிந்து முஸ்லீம்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பிராமின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. பட் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ ஆல்ரெடி ஈவெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படிலாம் எதையும் யாரையும் தாக்கிறதுக்காக எடுக்கல. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது படம். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். ஜெய் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் லவ் பண்ணுறாங்க. அதை யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. பட் காமன் ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க செஃப்பு ஸோ சாதிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க. ஏதாவது புதுசாக இருந்துச்சா படத்தில்? இது புதுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த நயன்தாராக்கும் இப்போ இருந்த நயன்தாராக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லை அப்படிலாம் எதுவும்